குழு அமைச்சிட்டு அதுக்கு ஒரு நோக்கம் என்னன்னா, திமுக வெயிட் பண்ணி பார்த்தாங்க. கொடுக்க மறுத்தானா இன்னொரு பக்கம் ஆட்சி அதிகாரத்துக்கு பங்குங்கிற விஷயத்துக்கு கதை உடைச்சிட்டாங்க திமுக. கட்சியை வீழ்த்தணும்னு நினைக்கிறது பத்திலா திமுக தலைமைக்கு அதில் விருப்பம் கிடையாது. அதே மாதிரி அதிமுக தலைமையில் அது விருப்பம் கிடையாது. அது வந்து அவங்களோட பேலன்ஸ் பண்ண தெரியல. அது இருக்கு அப்படிங்கிறனால தான் இவ்வளவு நாள் வரை அது உடையாம இருக்கு. அப்படிங்கிறது சிங்கிள் டிஜிட் தான் இருக்க தவிர டபுள் டிஜிட்டுக்கு போகிறது வாய்ப்பே கிடையாது. தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஜேர்னலிஸ்ட் அன்பழகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக கூட காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழு அமைச்சு 70 நாட்கள் மேலாகுது. ஆனால் 70 நாட்களுக்கு அப்புறம் தான் பிப்ரவரி 22ஆம் தேதி தான் குழு பேச்சுவார்த்தை தொடங்கும் சொல்லி திமுக வந்து அறிவிக்கிறாங்க. இவ்வளோ காலதாமதம் ஏன் சார்? இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ தொகுதி சார்ந்த இந்த கூட்டணி விஷயம், அது சார்ந்த பேச்சுவார்த்தை குழு அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி. ஆனால் அதுக்கு முன்பே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேற ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத காங்கிரஸ் தொடர்ச்சியாக வந்து ஒரு முக்கியமான ஒரு குரலாக ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா டுடே பத்திரிகையினுடைய, இந்தியா டுடே மீடியாவுடைய ஒரு கான்க்ளேவ் நிகழ்ச்சி. அங்கே வந்து ஸ்டாலின் அவர்கள் பட்டவதனம் போட்டு உடச்சிட்டார். கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயத்துக்காக அதை எப்படி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காருன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாது அப்படிங்கிறத கிளியர் கட்டாக போட்டு உடச்சிட்டார். இது வந்து நேற்று ஒரு தினம் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் அந்த பேசின அந்த விஷயம், அங்கேருந்து அந்த டாபிக் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ரீசெண்டாக நடந்ததில் அவர் பேசின விஷயத்தை பற்றி உடனே மாணிக்கம் தாக்கூர் ஒரு கருத்து சொல்கிறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி கருத்து சொல்கிறாரு. மக்கள் தான் அது முடிவு பண்ணணும், நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார். அதுவும் செல்லுபுறதை இன்னும் கூடுதலாக ஒரு விசித்திரமான பதில் சொல்கிறார். அது என்னென்னா, இது முதல்ல ஸ்டாலினோட தனிப்பட்ட கருத்துங்கிறார். ஸ்டாலினோட தனிப்பட்ட கருத்து. இது பற்றி காங்கிரஸ் டெல்லி தலைமையும் இங்கே திமுக தலைமையும் உட்காந்து பேசணும்னு சொல்கிறாங்க. இங்கே பேசுனதே திமுக தலைமை தான். அப்புறம் திமுக தலைமைக்கு அதுக்கு தனிப்பட்ட கருத்து, திமுக தலைமை தனிப்பட்ட கருத்து விசித்திரம். அவர் எங்கேயுமே இந்த கருத்தை இவரையும் செல்வ பிறந்தக்கு எங்கேயுமே ஆட்சியாளர் பங்குன்னு கருத்தை பதிவு பண்ண கிடையாது. காங்கிரஸோடைய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் பேசிட்டு இருக்காங்க. இல்லை, காங்கிரஸ் கட்சியின் அடிமட்டம் இல்லை, காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறாங்க. காங்கிரஸ் கட்சியுடைய ராகுல் காந்தி க்ளோஸாக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற சில நிர்வாகிகள் பேசுகிறாங்க. புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முதற்கொண்டு எல்லாருமே பேசுகிறாங்க. சில நபர்கள் பேசுகிறாங்க, முக்கியத்துவம் வாய்ந்த சில நபர்கள்லாம் பேசுகிறாங்கிறது யாரோ ஒன்று கீழ்மட்டம்லாம் கிடையாது. அவங்களாம் வந்து மக்கள் பிரதிநிதிகள், முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் பேசுகிறாங்கன்னு வைங்களேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது என்னென்னா, இந்த பேச்சு, இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, கடந்த ஒரு 3 மாதங்களாகவே, அதுவும் இப்போ லாஸ்ட்டாக அந்த 1 மந்தில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்பப்போ அதை பேசுகிறாங்க. அதுவும் மாணிக்க தாக்கூர் வந்து நிறைய காங்கிரஸ் கட்சி டெல்லி தலைமை மாணிக்கம் தாக்கூர் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. அவர் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து திமுக அட்டாக் பண்ணி பேசுகிறாரு. திமுகவுடைய பகுதி சார்ந்த பொறுப்பாளர்களை, எம்எல்ஏக்களை, சிட்டிங் எம்எல்ஏக்களை வந்து அட்டாக் பண்ணி பேசுகிறாரு. குறிப்பாக எந்த தொகுதிங்கிறது நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம், அந்த தொகுதி வந்து, அதாவது இதெல்லாம் கூட்டணிக்குள்ளே ரூம்குள்ளே உட்காந்து பேச வேண்டிய விஷயங்கள் இல்லை, அவ்வளவும் பொது வெளிக்கு தான் வருது. அவ்வளோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வழக்கமாக இந்த மாதிரியான விஷயங்கள் டிஸ்கஷனில் வந்து ஒரு பூட்டி ரூமில் பேசிட்டு என்ன நியூஸோ, என்ன முடிவு எட்டப்பட்டுச்சோ அதை தான் அஃபிஷியலாக வெளியிடுவாங்க. ஆனால் அந்த ரூமுக்குள்ளே பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே திமுகவும் வெளியில் வைக்கிறாங்க, காங்கிரஸும் வெளியில் வைக்கிறாங்க. திமுக வந்து பார்த்தீங்கன்னா ராஜகண்ணப்பன் அமைச்சர் அவர் இருக்கார் பார்த்தீங்களா, பல நேரங்களில் வந்து நேற்றைய தினம் இன்னும் உச்சகட்டமாக என்ன சொல்கிறாருன்னா வந்து, காங்கிரஸ் போகிறதான் போயிட்டு போயிட்டு விட்டார், அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறதுங்கிறது எங்களுடைய கொள்கையிலே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை அவர் சொல்லும்பொழுது செல்வ பெருந்தர் என்ன சொன்னார்னா, அது வந்து ராஜகண்ணப்பனோட கருத்து, திமுக கருத்து அது கிடையாது. ஆனால் நேற்று ஸ்டாலின் அவர்களே அந்த கருத்து தான் சொல்கிறார். ஸோ வந்து அதை தான் அமைச்சர் பிரதிபலிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ வந்து திமுக வந்து ரொம்ப கிளியர் கட்டாக இருக்காங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப அழகாக என்ன சொன்னால், அது எங்களோட கொள்கை முடிவாக வந்து அது கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இது போயிட்டுருக்கு. இப்போ இந்த கூட்டணி சார்ந்த விஷயங்கள் ஏன் வந்து இவ்வளோ நேரம் காலதாமதம், இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். 70 நாட்களுக்கு முன்பு காங்கிரஸ் அமைச்சது ரொம்ப முக்கியமான, டிசம்பர் மாதம் அமைச்சிட்டாங்க. டிசம்பர் மாதம் அப்படி அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஏஆர் குழப்பம் போயிட்டு இருந்துச்சு. எஸ்ஏஆர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் தொகுதி பங்கீடு சம்மந்தமான விஷயங்கள் பேசுவதற்காக ஒரு குழு வந்து காங்கிரஸ் அமைச்சிருச்சு. இவ்வளோ வேகமாக ஏன் காங்கிரஸ் ஆர்வம் காமிச்சாங்கன்னா அதில் ஒரு அரசியல் இருக்குது, அது நம்ம கவனிக்கணும். அது என்ன விஷயம் அப்படின்னா, திமுக அந்த அந்த குழுவை அமைக்கிற பற்றி எதுவுமே பேசவில்லை, ரொம்ப காலம் தாழ்த்திட்டே வந்தாங்க. இப்போ தான் சொல்லியிருக்காங்க 22ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காங்கிரஸ் அன்றைக்கி அந்த குழுவை போட்டதான காரணம், எலெக்ஷன் ஏப்ரல் மாதம் நடக்க போகுது. ஏப்ரல் லாஸ்ட் எலெக்ஷன் 2021 சட்டமன்ற தேர்தலுங்கிறது ஏப்ரல் 4ஆம் தேதி 6ஆம் தேதி நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக ஏப்ரல் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் தான் எலெக்ஷன். ஃபஸ்ட் வீக் மேபி செகண்ட் வீக் ஸ்டார்டிங்கில் நடந்துச்சு. இப்போ நமக்கு வந்து மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஆனால் டிசம்பர்லேயே வந்து குழு அமைச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க.
குழு அமைச்சிட்டு அதுக்கு ஒரு நோக்கம் என்னன்னா, சப்போஸ் அந்த குழு டிசம்பர் மாதம் அமைக்கப்பட்டு திமுகவும் அந்த குழு அமைச்சிட்டாங்கன்னா, குழுவில் டிசம்பர் மாதம் பேச உட்காந்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேச உட்காந்து பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்க, கூட்டணி உடையுதுன்னா இமீடியட்டாக வந்து ஜனவரி மாதமே புதிய கூட்டணி நோக்கி காங்கிரஸ் நகர்ந்துரும். அந்த புதிய கூட்டணி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து டிவிகே மட்டும்தான். சார் இந்த டிவிகேங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால தான் திமுக இவ்வளவு நெருக்கடி வந்து கொடுக்குறாங்களா காங்கிரஸ்? அது உண்மைதான், மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலுங்கிறது பைபோலார் பாலிடிக்ஸ் தான். அதுக்கு முன்பு வரையும் பைபோலார் பாலிடிக்ஸ் தான். எனக்கு தெரிஞ்ச 2006 விஜயகாந்தோடைய அரசியல் வருகைங்கிறது அப்போ அன்டெஸ்டட் வாக்கு வங்கி இருந்துச்சு. அவர் 8% வாக்கு வங்கி வாங்கிட்டார். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அவரே வந்து அந்த பைபோலார் பாலிடிக்ஸில் திமுக அதிமுகங்கிற அந்த இருதுருவ பாலிடிக்ஸில் விஜயகாந்த் ஒரு பெரிய டென்ட் ஏற்படுத்தினார். 2011 தேர்தலில் அதிமுக வெற்றிக்கு அவர் எங்கே போகிறாரோ அதை வச்சு தீர்மானிக்கப்படக்கூடிய இடமா மாறுச்சு. ஸோ அப்போவே வந்து அந்த பைபோலார் பாலிடிக்ஸில் ஒரு டீவியேஷன் ஏற்படுத்துற மாதிரி விஜயகாந்த் வந்தார். இப்போ 2026 விஜய் வந்து அதே மாதிரி அன்னைக்கு விஜயகாந்த் ஏற்படுத்துற மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு தாக்கத்தை இப்போ இவர் ஏற்படுத்துறாரு. இப்போ இவர் வந்ததுனால இவரை வச்சு இவர் ஏதாவது அலைன்ஸ் போகிறன்னு எதிர்பார்த்தாங்க, என்டிஏக்கு போகிறன்னு எதிர்பார்த்தாங்க, பட் போகலை, தனியாக நிற்கிறார் அப்படின்பது காங்கிரஸுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அது என்னன்னா மதச்சார்பற்ற அணி அப்படிங்கிறது திமுக மட்டும் கிடையாது, விஜய் எங்களுக்கு இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க. இது தமிழ்நாடு காங்கிரஸில் சில ஃபேக்டர்ஸ் இதை சொல்கிறாங்க. டெல்லி காங்கிரஸும் நேஷனல் லெவலில் யோசிக்கக்கூடிய மற்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் என்ன சொல்லலாம், விஜயோட ஃபேக்டரை கேரளா எலெக்ஷனுக்கும் சேர்த்து பாண்டிச்சேரி எலெக்ஷனுக்கும் சேர்த்து அவங்க அதை வைடாக யோசிக்கிறாங்க. நமக்கு அங்கே வந்து அது டேக் ஆஃப் ஆகும். ஸோ வந்து அப்படி இருக்கும்போது அப்படி நோக்கி நாம் நகரலாம் அப்படின்னு மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஸோ வந்து விஜய்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் இந்த டிஸ்கஷன் வந்து இந்தளவுக்கு திரும்ப பேசிகிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் ஏன் வந்து 70 நாளுக்கு முன்பு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை சம்பந்தமாக குழு வச்சாங்கன்னா அதுக்கு காரணம், சப்போஸ் முடியாது, நம்ம கேட்குற டிமாண்டை டிஎம்கே கொடுக்க மாட்டேன்னு மறுத்தாங்கன்னா இமீடியட்டாக நம்ம கூட்டணியை பிரேக் பண்ணி அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வாய்ப்பு அவங்க வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அந்த ஸ்பேஸை திமுகவோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஏன் இவ்வளோ நாளமாக அதை போடாமல் வச்சுருந்தாங்கன்னா காங்கிரஸுடைய இந்த நுணுக்கத்தை, அந்த அரசியல் நுணுக்கத்தை அவங்க கணிச்சதுனால தான் அந்த ஸ்பேஸ் காங்கிரஸுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதான் இவ்வளோ நாள் வரைக்கும் இழுத்துட்டே வந்தாங்க. பேசுவோம்னு இழுத்துட்டு வந்தாங்க. அந்த காலதாமதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலதாமதம் தான் பொது வெளியில் வந்து இந்த மாதிரி மாட்டு கருத்தில் வைக்கிறது, இவங்க அவங்கள அடிக்கிறது, அவங்க இவங்களை அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பூட்டி ரூமுக்குள்ளே பேசக்கூடிய அவ்வளோ விஷயங்களே வந்து பொது வெளிக்கு வந்ததுக்கான காரணம் வந்து கிளியராக. இப்போ திமுக வந்து காங்கிரஸ் நுணுக்கத்தை புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்கிறீங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 2 பேரும் சகோதர உறவுல தான் இருக்கும் அப்படின்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணி, ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை சொல்லி பேசி முடிச்சுட்டு இந்த சகோதர உறவு தான் மென்ஷன் பண்ணி பேசுகிறாரு. அப்படி சொல்கிற போய் உள்ள வந்து அந்த நுணுக்கத்தெல்லாம் வந்து இல்லாமல் அதுக்கு பதில் சொல்லாமல் இருந்திருப்பாரு. சகோதர நுணுக்கம் எல்லாம் ரைட்டுங்க. இப்போ அப்படின்னா இப்படி சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ மாணிக்கம் தாக்கூர் பேசுகிற விஷயம் அப்படிங்கிறது அன்வான்ட் டாக் இல்லையா? அந்த அன்வான்ட் டாக்கை சகோதரத்துவம் இருக்கக்கூடிய கட்சியிலேயே அப்படி அன்வான்ட் டாக்கை பேசுறதுக்கான ஸ்பேஸ் ஏன் ராகுல் காந்தி இது கொடுக்கணும்? டைரெக்டாக வந்து மாணிக்கம் தாக்கூர் ஆஃப் பண்ணியிருக்கலாம்ல, பிரவீன் சக்கரவர்த்தி பேசாமல் அவரை சைலண்ட் ஆக்கியிருக்கலாம்ல, ஏன் பேசுறதுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறாங்க? சகோதரத்துவம் அப்படிங்கிற அந்த விஷயம் அப்படிங்கிறது ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்குங்கிறது உண்மையான விஷயம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது இருக்குது அப்படிங்கிறனால தான் இவ்வளோ நாள் வரை இது உடையாமல் இருக்குது. இது அவ்வளோ டிஸ்கஷனில் இருக்குது. இந்த டிஸ்கஷன் வந்து ஒரு முடிவு நோக்கி நகரில். காரணம்னா அவங்க 2 பேருக்கோட உறவு வந்து நல்லா இருக்குது. அதனால தான் வந்து இது பேசப்படக்கூடிய விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது. இதில் என்னென்னா, திமுக வெயிட் பண்ணி பார்த்தாங்க, சரி பொறுக்க முடியும் அப்படின்னால்தான் ராஜகண்ணப்பன் அமைச்சர் இறக்கி விட்டாங்க. அவர் வந்து போகிற இடத்துல வச்சு அடிக்க ஆரம்பிச்சார் காங்கிரஸ். ஸோ அப்படி தான் இது வந்து டீல் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்தில். இல்லை நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, காங்கிரஸ் இந்த விஷயத்தை இந்த லாங் டைம் எடுத்துக்கிட்டது காரணம் அவங்க ஒரு நுணுக்கத்தை வச்சுருக்காங்க, டிவிக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க, அதை வச்சு தான் அதை ஆரம்பித்தாங்க. டிஎம்கே அந்த வாய்ப்பை கொடுக்கல, யாருக்கு? காங்கிரஸ்க்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல. ரெண்டாவது இன்னொரு விஷயம், இந்த முக்கியமான விஷயத்தில் டிவிக்கு ஒரு கருத்து சொல்லிகிட்டே இருக்காங்க, கவனிச்சிங்களா? இப்போ நேற்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பற்றி பேசும்பொழுது டிவிக்கனுடைய முக்கியமான அந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸர் தாவேக்கில் இணைஞ்ச அருண்ராஜ் அவர்கள் அப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது சமூக நீதி கட்சியாண்ணா திமுக, ஏன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறதுல உங்களுக்கு வந்து அது என்ன ஒரு சமூக அநீதி ஆச்சு இது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவங்க கருத்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் காங்கிரஸ் வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு வரும்பொழுது ஏடிஎம்கே பேசுவாங்க, பாஜக பேசுவாங்க, ஏன்னா வந்து ஆப்போசிட் பார்ட்டி அவங்க பேசுவாங்க. டிவிக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்களோட நோக்கம் என்னென்னா, காங்கிரஸ் ஆரம்பத்தில் அவங்க வந்து ஒரு வளவு வச்சுருந்தாங்க. அவங்க வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி விஜயனுடைய இந்த துவக்க மாநாடு, விக்ரவாண்டி அந்த முதல் மாநாட்டில், அந்த முதல் மாநாடுங்கிறது தன்னோட அரசியல் என்னன்னு பேசுறதுக்கான மாநாடு. அவர் அந்த மாநாட்டில் நான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க போகிறேன், நான் இப்படி ஆட்சி அமைக்க போகிறேன், இதெல்லாம் அவங்க தேவையே கிடையாது, அதெல்லாம் அவங்க யார்ட்டும் கேட்கவே கிடையாது. பட் இதெல்லாம் அவர் அங்கே சொல்கிறது எதுக்குன்னா, அவர் அந்த மாநாடு போட்டது அதுக்காக தான், கிளியராக. ஸோ அப்போ இருந்து இந்த விஷயம் ஆரம்பிச்சிச்சு. விஜய் ஒரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி வச்சதோடனே அது விசிகாவுக்கு ஒரு சின்ன ஆசோசியேஷன் ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி காங்கிரஸில் ஏற்படுத்திச்சு. காங்கிரஸில் இப்போயும் ஒரு செக்டாருக்கு ஏற்படுத்திட்டே இருக்குங்கிறது மறுக்க முடியாது. ஸோ அங்கேருந்து அந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. டிவிக்கே அவங்க நினச்சது என்னென்னா, இந்த விஷயத்தை அவங்க ஒரு கல்லு தூக்கி போடுறாங்க. இது சமூக நீதிக்கான பார்வை கிடையாது, சமூக அநீதிக்கான பார்வைன்னு சொல்லி இந்த விஷயத்தை அவங்க கவுண்டர் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் செகண்டரி. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற பொறுத்த வரைக்கும் திமுக வந்து அது கொள்கை முடிவை வச்சுருக்காங்க, அதை கொடுக்கவே மாட்டாங்கிறது கிளியர் கட்.
அதுக்கடுத்து தான் மற்ற விஷயத்தை பேசணும். நேற்றைய தினம் ஸ்டாலின் ஏன் அதை பேசினார் அப்படின்னா, இப்போ 22ஆம் குழு போட போகிறாங்க. குழு போட்டதுக்கப்புறம் எப்போ பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது டேட் சொல்லிடுவாங்க. டேட் சொன்னதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, உள்ளே வரும் பொழுது ஆட்சி அதிகாரத்துங்கிறது அவங்க பேசக்கூடாதுங்கிறது தான் ஸ்டாலின் சொன்ன மெசேஜ். நேற்றைய தினம் ஸ்டாலின் சொன்ன மெசேஜுங்கிறது 2 விஷயம். ஒன்று டெல்லிக்கு ஒரு மெசேஜ். டெல்லிக்கு வந்து என் ஸ்டாண்ட் இது தான். ராகுலுக்கு சொல்கிறார். ராகுலுக்கு, சோனியா காந்திக்கு எல்லாருக்கும் சொல்ல அவர் தான். என் ஸ்டாண்ட் இது தான், கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது. ரெண்டாவது என்னன்னா, நாளைக்கு இந்த விஷயத்து சம்பந்தமாக நீங்கள் வந்து கூட்டணி சார்ந்த பேச்சுவார்த்தை நீங்கள் யாரை கூட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் பொறுப்பாளர் நியமிச்சிங்கன்னா அவங்க அந்த வார்த்தையை எடுக்கக்கூடாது. அப்படி இவ்வளோ நேரம் வந்து காலம் தாழ்த்தது அப்படிங்கிறது காங்கிரஸ் வந்து அதிக சீட்டு கேட்டதும் கூடுதலாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டது காரணமாக தான் இவ்வளோ தாமதமாக வந்து குழு அமைச்சிருக்காங்களா? ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு சப்ஜெக்ட்மா, அது வந்து ஓப்பன் சப்ஜெக்ட். ரெண்டாவது சப்ஜெக்ட்டுங்கிறது வந்து கூடுதல் சீட்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். கூடுதல் சீட் சார்ந்து தான் இப்போ வந்து இடையில வந்து கனிமொழி கூட வந்து டெல்லியில் போயிட்டு பேசிட்டு வந்தாங்க, ராகுல் கிட்ட பேசிட்டு வந்தாங்க. அந்த விஷயம் என்னன்னா வந்து சீட்ஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் என்னன்னா ஒன்று ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது 1, ரெண்டாவது கூடுதல் சீட்ஸுங்கிறது 2. ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற விஷயத்தை கதவை அடைச்சிட்டாங்க திமுக. கூடுதல் சீட்டுங்கிற விஷயத்தில் கதவை திறந்து வச்சிருக்காங்க. அந்த கதவை எப்படி திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்பர்ஸ் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி பெரிய நம்பர்ஸ்லாம் கிடையாது. இப்போ இடையில வந்து காங்கிரஸினுடைய இந்த கிறிஸ்தோடங்கர் வந்து இப்போ ஸ்டாலின் சந்திச்சு அவர் கேட்ட அந்த டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 70 சீட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பெரிய ஸ்டாலின் டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. 70க்கு ஆசைப்படுறது தகுதியான கட்சி அப்படின்ற மாதிரி விஷயம். ஏன்னா வந்து சமீப நாட்களில் திமுக கூட்டணிக்குள்ளே காங்கிரஸ் பெறக்கூடிய சீட்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 2006லேருந்தே கிட்டத்தட்ட வந்து அது 22 வருஷமாக, அதாவது வாஜ்பாய் தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி உடச்சதுக்கப்புறம் இந்த அலைன்ஸ் உருவாச்சு. யூபிஏ கவர்மெண்ட் 1 உருவாச்சு. அப்போ இருந்து இந்த கூட்டணி தொடர்ந்துட்டு இருக்கு. அப்போ இருந்து இடையில 2014 நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் தான் இந்த கூட்டணி பிரேக் ஆச்சு. அப்போ வரையும் ஒன்றா பயணிக்க கூட்டணி. 2006 40 சீட்டு, ஆமாம் 2006 வந்து 48 சீட் கொடுத்தாங்க. அதில் வந்து 34 சீட்ஸ் நல்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. அது நல்ல பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறமே 2011 63 சீட்ஸ் வாங்கி 5 தான் ஜெயிச்சாங்க. 2016 48 வாங்கினாங்க. 40 வாங்கி 8 ஜெயிச்சிருந்தாங்க. அதே மாதிரி வந்து 2021 போன எலெக்ஷனில் 25 வாங்கி 18 ஜெயிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போன எலெக்ஷன் தான் அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. 25-18 ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கு. அதுதான் அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இப்போ இப்படியே வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு 63, 40, 25, இப்போ வந்து 70 தான். சரி, 70க்கு தான் அதிகபட்சமாக இருக்குது. திமுக ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க எவ்வளோ கொடுக்குதுன்னு. திமுகவோட கணக்கு 25ங்கிறதான். லாஸ்ட் டைம் 25 கொடுத்து அந்த 25 அப்படியே ரேட் ஆகும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அதில் ப்ளஸ் அப்படின்ற மாதிரி 1 or 2 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அந்த 1 or 2 அப்படிங்கிறது சிங்கிள் டிஜிட் தான் இருக்க தவிர டபுள் டிஜிட்டுக்கு போகிறது வாய்ப்பே கிடையாது. இப்போ வந்து அவங்க என்னன்னா நெருக்கி ஒரு 40 எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வருது. 70ங்கிறது சொன்னார், பட் 40 எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம். 40 அப்படின்னா இதில் இன்னொரு சுச்சமும் இருக்குது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குறதுங்கிறது டைரெக்டாக கேட்குறது, எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறது. அப்படி இல்லைன்னா அது கொடுக்க மறுத்தானா இன்னொரு ஒரு கேட் இருக்குது. அது என்ன கேட்டுன்னா, நம்பர்ஸ் அதிகமாக ஏற்றுறது மூலமாக அவங்களுடைய கண்டஸ்டிங் தொகுதி குறைக்கிறது. கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திமுகவுடைய தொகுதியில் இப்போ அவங்க வந்து ஒரு 180 கணக்கு வச்சுருப்பாங்க, இல்லை 170 கணக்கில் வச்சுருப்பாங்க. அது ஒரு 150 குறைக்கலாமே அப்படின்ற மாதிரி. ஏன்னா 150 குறைக்கும் போது அவங்களோட வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் குறைய தானே போகுது. அப்படி ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி அதன் காரணமாக கூட்டணி ஆட்சி இன்டெரக்டாக கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி, இதையும் அவங்க செய்ய தான் செய்கிறாங்க. ரெண்டுமே மறுக்க முடியாது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் என்னென்னா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயம் இப்போ வந்து என்டிஏல பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. என்டிஏல பேசிகிட்டு இருக்கிறது என்னென்னா பிஜேபி பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, அதிமுக தனிப்பெரும்பான்மை கிடைச்சாலும் கூட நல்லா புரிஞ்சுங்க, அதிமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கல, 118 அதிமுக கிடைக்கல அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் பாஜகவோ இல்லை கூட யார் இருக்காங்களோ நீங்களாம் ஷேர் பண்ணிட்டுன்னு அது வேறு விஷயம். இதில் என்ன இப்போ பேசுகிற விஷயங்கள் அவ்வளோ என்னென்னா, ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டிக்கு கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திமுகவுக்கோ அதிமுகவோ 2 பேர்லையும் நீங்கள் பெரும்பான்மை கிடைச்சாலும் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்க, நாங்களும் அமைச்சரவையில் பங்கு வகிப்போம். அதுதான் காங்கிரஸ் பேசுகிற அதே டோன், அதே தான் அங்கேயும் பாஜக பேசுகிற அதே டோன். இப்போ அந்த டோன் தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த 2 டோனை வந்து எப்படி அவங்க ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறத விஷயம். சார், பிரவீன் சக்கரவர்த்தி குறிப்பாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் வந்து ஆளக்கூடிய கட்சிகள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரும்போது தமிழ்நாட்டில் மட்டும் தனித்துவமான ஆட்சின்னு சொல்லி ஏன் ஒரு பின்பத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறீங்க, இந்த ஆட்சியில் வந்து பங்குங்கிறது காங்கிரஸோட வளர்ச்சிக்கு உதவும்னு சொல்லி பேசுகிறாரு. காங்கிரஸோட வளர்ச்சிங்கிறது வேறு, மக்கள் விரும்புலங்கிறது வேறு. திமுக அதிமுக அதான் சொல்கிறாங்க, மக்கள் விரும்புறதில்லைங்கிறாங்க. அதுக்கான உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, 1980 அன்றைக்கு இந்திரா காங்கிரஸும் திமுக கூட்டணி அமைச்சாங்க. 112 சொல்லி ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஷேர் பண்ணி அப்போ வந்து வாஷ் அவுட் ஆனாங்க அப்படிங்கிறது. அப்போ வந்து அது மூலமாக என்ன மெசேஜ் சொல்ல வந்தாங்கன்னா, தேசிய கட்சிக்கு அதிகமான சீட்ஸ் கொடுத்தா மக்கள் ரசிக்க மாட்டேங்கிறாங்க, மக்கள் வந்து அந்த கூட்டணி வாக்களிக்க மாட்டேங்கிறாங்க, அதுவும் ஈக்குவலாவோ இல்லை அதிகமான நம்பர்ஸ் கொடுத்தா விரும்புறதில்லைன்னு சொல்லி ஒரு காரணம் சொல்கிறாங்க. அது உண்மையிலே அப்படிதான் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது மக்களுடைய மேண்டேட் அப்படிங்கிறது கிடையாது, தனிப்பட்ட விருப்பம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து திமுக தலைமைக்கு அதில் விருப்பம் கிடையாது, அதே மாதிரி அதிமுக தலைமையில் அது விருப்பம் கிடையாது. அவங்க அதில் கிளியர் கட்டாக இருக்காங்க. ஏன்னா
மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சிங்கிறத கொள்கை முடிவு வச்சிருக்காங்க. அந்த கொள்கையின் அடிப்படையில் இந்த சப்ஜெக்டை பார்க்குறாங்க. இதனால தான் 2006 மெஜாரிட்டி போனப்பவே கூட திமுக வந்து 96 சீட்ஸ் தான் கிடைச்சிருச்சு. மெஜாரிட்டி அப்போ கிடைக்கல. அந்த டைமும் கூட வந்து அவங்க வந்து ஆட்சியில் ஷேர் பண்ணல. காரணம்னா அந்த கொள்கையில் அவங்க உறுதியாக இருக்கணும், அதை கொடுத்துடக்கூடாது அப்படின்றாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து அது காம்பன்சேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா டெல்லியில் மத்திய அரசில் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து காங்கிரஸ்க்கு மெஜாரிட்டி இல்லை. ஸோ டிஎம்கே அங்கே ஷேர் பண்ணாங்க. ஓகே, அந்த ஒரு ஆனால் ஷேர் பண்ணதெல்லாம் அங்கே அமைச்சரும் வாங்கிட்டாங்க, அது வேறு விஷயம். பட் இங்கே என்னன்னா இங்கே அதை கொடுக்கவே கிடையாது அப்படிங்கிற விஷயம். இங்கே வந்து கொடுக்குறதுங்கிறது கொள்கை பாலிசி. ஸ்டாலின் என்ன சொல்கிறேன்னா எங்கள் அப்பா கொடுத்தது கிடையாது, நானும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத பேட்டர்ன் வச்சிருக்காங்க. மேபி இப்போ வந்து முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போ வந்து பேட்டர்ன் மாறிட்டு இருக்கு, அந்த அரசியல் பேட்டர்ன் மாறிட்டு இருக்கு. இப்போவும் அதே மாதிரியான உங்களோட அரசியலை நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்த பாதையில் பயணிக்க முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா இந்த கூட்டணிக்குள்ளே விசிகாவுக்கும் அதே ஆசை இருக்குது, கோரிக்கை இருக்குது. அதே மாதிரி காங்கிரஸுக்கு அந்த ஆசை இருக்குது, கோரிக்கை இருக்குது. மற்ற சின்ன சின்ன கட்சிகள் கொடுத்த விருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி சிபிஎம் சிபிஐ தெளிவாக இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருந்தால் மட்டும் தான் நாங்கள் உள்ளே வருவோம், ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வருவோம், இல்லாட்டி வர மாட்டோம் அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறாங்க. ஓகே, அது ஒரு கொள்கை முடிவு, அது கிளியர் கட். ஓகே, பட் விசிகா இப்போ பேசாமல் இருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி அவங்கள பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ பேசாமல் இருக்காங்க. பட் காங்கிரஸ் வந்து ஸ்டில்னும் அதை பேசிகிட்டே தான் இருக்காங்க. அதோட நோக்கம் என்னென்னா கொடுக்க மாட்டாங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் என்னென்னா தொகுதியிலோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். 2 டிமாண்டோட வரேன், கொடுத்தா 2 டிமாண்டு கொடுங்க, அப்படி இல்லைட்டு 1 கொடுங்க, 1 வேணால் விட்டு கொடுக்குறேன், 1 கட்டாயம் கொடுங்க. அதுதான் அதோட விஷயம். நான் இறங்கி வரேன், ஆட்சி அதிகாரத்தில் கொடுக்க மாட்டேங்களா, ஓகே 40 சீட்ஸ் கொடுங்க, 50 சீட்ஸ் கொடுங்க, ஏதாவது நம்பர்ஸ் பேசுவாங்க. அந்த ஒரு நெருக்கடி ஏற்படுத்துறது தான் அவங்களோட ஒரு வியூகமாக வச்சிருக்காங்க. அந்த வியூகமும் இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா திமுக கண்டஸ்டிங் தொகுதியில் குறைக்கிறது அப்படிங்கிறது தான் அதோட முக்கிய. நம்ம கேள்வி எங்கேருந்து வருது அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது திமுகவோட கொள்கை சொல்லியிருந்தா நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் என்ன மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா, இது ஆட்சியில் பங்கு கொடுப்பது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, தமிழ்நாடை வந்து மீன் பண்ணி பேசுறாரு. அப்போ தமிழ்நாட்டில் இதுக்கான வாய்ப்பு இல்லைன்றாரா? இல்லை, அதாவது தமிழ்நாடுனா மக்களை சொல்கிறாங்க. தமிழ்நாடுங்கிற சொல்ல மக்கள் சொல்கிறது, மக்கள் அப்படி கொடுக்குறது இல்லை. நான் ஏற்கனவே சொன்னதான், மக்கள் பார்வை அது கிடையாதுங்கிறாங்க. மக்கள் பார்வை அதுவா இல்லைங்கிற செகண்டரி. மக்களுடைய பார்வையை சொல்லி நம்ம அதை முடிவு பண்ண முடியாது, அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். கடந்த காலத்தில் மக்கள் ஒவ்வொரு விஷயத்தை வெவ்வேறு மாதிரி பார்த்தாங்க. இப்போ இந்த முறை எப்படி பார்க்க போகிறாங்கிறது நமக்கு தெரியல. இப்போ இந்த முறை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் வேணுமா வேணாமல் நடக்கக்கூடிய எலெக்ஷனாக இருக்குது. இந்த எலெக்ஷன் இருக்க போது அப்படி இருக்கும்பொழுது மக்கள் வந்து திமுக செஞ்சக்கூடிய திட்டங்கள் மக்கள்கிட்ட வந்து அது ஆன்டிகமெண்ட்ஸ் இல்லாமல், இல்லை ஆன்டிகமெண்ட்ஸை போக்குற மாதிரி மக்களை எப்படி நீங்கள் குளிர்விக்க போகிறீங்க, எப்படி இந்த அரசை வந்து திரும்ப தேர்ந்தெடுக்க போகுது, இப்படி தான் அது பயணிக்க போகுது. அப்படி இருக்கும்போது அமைச்சரவையில் வந்து ஒரு 40 அமைச்சரவை இருக்கா, 10 அமைச்சரவை திமுகக்கோ, 10 அமைச்சர் காங்கிரஸ்க்கோ, இல்லை 5 அமைச்சரவை விசிகாக்கோ, இப்படி கொடுக்குறவாதி மக்கள் அதை யோசிச்சுட்டு வாக்களிப்பாங்களாங்கிறது எனக்கு தெரிஞ்சு வந்து அது மிக அப்படி கொடுத்தா என்ன பிரச்சனை? இப்போ பொதுமக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு வாட்டி கொடுத்து தான் பார்ப்போமே, கொடுத்த ஒரு ஆட்சி நடக்கட்டும், நடந்து முடிஞ்சு அது சரியில்லைன்னா அடுத்த முறை வந்து ஒரு கட்சியை வந்து அமைச்சரை வச்சுக்கிட்டு சில மக்கள் கருத்து சொல்கிறாங்க இல்லையா? இல்லை, அதாவது இது மக்கள் மூலமாக திமுக அதிமுக பேசுகிறாங்க நான் சொல்கிறேன். இது வந்து மக்களோட மேண்டேட் கிடையாதுங்கிறேன். மக்களோட மேண்டேட் என்னன்னா மக்கள்கிட்ட வந்து தங்களோட வாக்குறுதி அதை சொல்லட்டும், அதை சொல்லி மக்கள் எலெக்ஷன் நிற்கட்டும். மக்கள் அதை அங்கீகரிக்கிறாங்கிறது அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்பு இருந்தால் நமக்கு இருக்க எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, தேசிய கட்சிகளுக்கு கூடுதலான சீட்ஸ் கொடுக்கும் பொழுது அப்போ வந்து அந்த பர்டிகுலர் அந்த கூட்டணி தோற்றுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அப்போ வந்து தேசிய கட்சிக்கு அதிகமாக சீட்ஸ் கொடுக்குறத விரும்புறதில்லை அப்படிங்கிறதான் ஒரு பார்வையாக இருக்குது. அதுதான் விஷயம். தவிர அதிகமான சீட்ஸ் கொடுக்குறதுனால ஒரு கூட்டணி ஆட்சி அமைய போகுது, அதை நினச்ச மக்கள் அப்படி போட்டாங்களாங்கிறது எனக்கு தெரியல. நான் சொல்கிறது நல்லா கிளியராக புரிஞ்சுங்க. அதிமுக கூட்டணியில் பாஜக கண்டெஸ்ட் பண்ணாவோ, இல்லை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணாவோ சரி, ரெண்டுமே சரி, தேசிய கட்சியான காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் அதிகமான சீட்ஸ் திமுக கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கூட்டணி பெரிய லெவலில் சொபிக்கல அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கிற எக்ஸாம்பிளாக இருக்குது. மற்றபடி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயத்தை, ஏன்னா நம்ம கூட்டணி ஆட்சின்னு சொல்லி இது ஒரு எலெக்ஷனை சந்திச்சதில்லை, தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் அப்படி சந்திச்சதில்லை. மேபி இந்த முறை அப்படி சொல்லி சந்திச்சோம்னா அதை மக்கள் வாக்களிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி திமுக அதிமுக சொல்கிறதுங்கிற தங்களை தற்காத்துக்கிறதுக்கான தங்களுடைய அமைச்சரவையும் தங்களோட அதிகாரத்தையும் தற்காத்துக்கிறதுக்காக மக்களை ஒரு காரணமாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத அதில் பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே சார், டிவிக்கே ஒரு ஆப்ஷனாக வச்சு தான் காங்கிரஸ் வந்து நெருக்கடி வந்து திமுக கொடுக்குன்னு சொல்லப்பட்டாலும், இப்போ இந்த டிவிக்கேவை நம்பி எப்படி சார் அவ்வளோ காங்கிரஸ் கட்சி பல ஆண்டு அரசியல் அனுபவம் இருக்கும்போது இவங்கள்ட்ட வாக்கு சதவீதமே கிடையாது, ஆனால் திமுக ஒரு வாக்கு ஒன்று இருக்குது, இவங்களை புறக்கணிச்சு அவங்கள போக முடியுமா? அவங்களோட அப்படி ஒரு முடிவு எடுப்பாங்களா? இல்லை, இதில் வந்து டிவிக்கு வந்து ஒரு அன்டெஸ்டட் வாக்கு வங்கி, டிவிக்குடைய அந்த அவங்களுடைய ரியல் ஸ்டாமினா என்ன, அவங்களுடைய பொலிட்டிக்கல் கட்டமைப்பு என்ன, அவங்களுடைய யதார்த்தமான பாலிடிக்ஸ் என்ன அப்படிங்கிறது காங்கிரஸ் தெரியாமலாம் இல்லை, காங்கிரஸ் நிச்சயமாக தெரியும். அது டெல்லி காங்கிரஸுக்கு அது நல்லாவே தெரியும். பட் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஃபேக்டர்ஸு ஆன்டி டிஎம்கே இருக்குது. காங்கிரஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய 2 ஃபேக்டர், ஒரு ஃபேக்டர் வந்து ப்ரோ டிஎம்கே இருக்குது, இன்னொரு ஃபேக்டர் ஆன்டி டிஎம்கே இருக்குது. இந்த ஆன்டி டிஎம்கே ஃபேக்டர்ஸ் தான் வந்து டிவிகேன்னு பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. இதில் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ விஜய், இப்போ நீங்கள் நல்லா ஒரு கேள்வி கேட்குறீங்க, ஏன் டெல்லி காங்கிரஸ்க்கு தெரியாதா, விஜய் வந்து ஏன் வந்து விஜயுடைய அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாமினா தெரிஞ்சுக்க தெரியலையா, ஏன் வந்து இப்படி வந்து அவரை நோக்கி நகர நினைக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ராகுல் காந்தியோ இல்லை மல்லிகார்ஜுன கார்கேவோ இல்லை சோனியா காந்தி எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தில் கருத்து சொன்ன மாதிரி எனக்கு தெரியல, அவங்க அப்படி தான் இருக்காங்கன்னு வைங்களேன். ராகுல் காந்தி தலைமை, மல்லிகார்ஜுன கார்கே தலைமையிலான காங்கிரஸ் வந்து இந்த பிரச்சனை அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா,
விஜய் பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அவங்க இன்னொரு விஷயத்தில் இந்த சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரியான ஒரு மாறுபட்ட கருத்துக்களை என்டர்டெயின் பண்ணுறாங்கன்னு நான் பார்க்குறேன். அது என்ன அப்படின்னா, திமுக என்ன பண்ணுறாங்க தங்களோட இந்த கூட்டணிக்குள்ள என்னன்னா, தங்கள் கட்சி மட்டும் வளரணும்னு நினைக்கிறாங்க. மற்ற கூட்டணி கட்சியோட வளர்ச்சி அப்படிங்கிறது அதை அவங்க விரும்பலை. ஒரு அடிப்படையில் ஒரு கட்சி அப்படி தான் நினைக்கும். நம்ம கட்சி தான் இருக்கணும், நம்மளை நம்பி தான் அவங்க இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரும் நினைப்பாங்க. எப்படி டெல்லியில் வந்து தேசிய கட்சி எப்படி வந்து மாநில கட்சியில் தங்களை நம்பி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி, இங்கே மாநிலத்தில் திமுக வந்து நம்ம ஒரு பெரிய என்னன்னா இருக்கும், நம்மளை நம்பி தான் அவங்கள இருக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறது வாஸ்தவம் தான். இந்த ஒரு விஷயத்தெல்லாம் டெல்லி காங்கிரஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிருப்பாங்க. எதுக்காக சொல்லுறோம், மாணிக்கம் தாகூர் போன்ற மாணிக்கம் தாகூரோட கருத்துக்களோ, பிரவீன் சக்கரவர்த்திக்கான கருத்துக்களோ, அந்த கருத்துக்கு பேசுறதுக்கான ஸ்பேஸ் எதனால் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, திமுக காங்கிரஸ் அழிக்க நினைக்கிறாங்க. உங்களுக்கு வேணா ஒரு நல்ல சகோதரராக இருக்கலாம், நல்லா ரைட், ஓகே. ஆனால் நம்ம கட்சியோட வளர்ச்சிக்கு எங்கேயுமே விரும்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஒர்க் நம்ம செய்ய முடியல, நம்மள கிரவுண்டில் நம்மளை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க, நம்மளை வந்து அவங்களுக்கு நம்பியே இருக்கும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லியிருக்கலாம். அப்படி இருக்கும்போது சரி நம்ம அவங்களை நம்ப வேண்டாம், நம்ம சொந்த காலம் நிற்கிறது நம்ம ஒரு முயற்சி எடுப்போம் அப்படிங்கிறதுனால தான் அந்த ஒரு விஷயத்துக்கு தான் விஜய் அவங்க பயன்படுத்துகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸும் கிளியராக, அதாவது இங்கே இருக்க காங்கிரஸில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கமிட்டி சொல்ல, டெல்லி காங்கிரஸ் சொல்கிறேன், டெல்லி காங்கிரஸ் விஜயை தங்கள் தேவைக்காக பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க. ஒன்று ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயமாவோ, அல்லது நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு விஜயை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அதை தான் இப்போ விஜய் இடையில என்ன சொன்னார்னா, விஜய் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டார். இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி விஜய் அறிக்கை விட்டுருப்பார், எங்களை வந்து பல கட்சிகள் வந்து எங்களை வந்து ஒரு இதாக ஊர்காமாரை பயன்படுத்திக்கிறாங்க, அந்த மாதிரி கட்சி நாங்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி, அது வேற மாதிரி டோனில் அவர் சொன்னார். நாங்கள் வந்து எந்த கட்சியும் கூட்டணி நாங்கள் பேசவே கிடையாது, பேச போகிறதும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கிளியர் கட்டாக சொல்லிட்டாரு. ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் எல்லாரும் வாங்க தான் அழைச்சார், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் வாங்க தான் அழைச்சார். ஆனால் அவர் நம்பி யாரும் போகலை. ஆனால் போகாதனால அந்த ஒரு விரக்தியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் யார் கூட பேசவே இல்லை, நாங்கள் தனிப்பெரும் சக்தி, நாங்கள் தான் ஒரு தனி சக்தி அப்படின்ற மாதிரி தங்களை வந்து ஒரு மாதிரி பெருசாக பேசிட்டார். அதான் நம்ம பார்க்குறோம். இல்லை என்னென்னா, காங்கிரஸ் கிளியராக இருக்குது. காங்கிரஸ் இந்த விஷயத்தில் இப்போ என்னென்னா, இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ என்னென்னா, இது ஒரு காரணத்தை மறுக்க முடியாது. இது ஒரு தரப்பு காங்கிரஸ் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆட்சியில் நாங்கள் பங்கு இருக்கோம், ஆனால் இந்த ஆட்சியின் மூலமாக கிடைக்கக்கூடிய கெயின்ஸ் ப்ளஸ் இருக்குல்ல, அந்த ப்ளஸ் எல்லாத்தையுமே டிஎம்கே எடுத்துக்கிறாங்க. டிஎம்கே தலைவர் ஸ்டாலின் அவர்கள், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், இவங்களே அதை எடுத்துக்கிறாங்க. பட் இந்த ஆட்சிக்கு எதிரான ஆன்டி கமெண்ட்ஸையோ இல்லை அந்த ஆட்சி மீதான சில மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கூட்டணி கட்சிகளுக்கும் வருது. குறிப்பாக வந்து இப்போ விசிக்காக எடுத்துக்கோங்களேன். இப்போ விசிக்காக அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, தலித் மக்களுக்கு எதிரான அட்ராசிட்டிஸ் நிறைய நடக்குது. அதே மாதிரி வந்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ஸ் பிரச்சனை பல வகையில் அதை பார்க்குறோம். வேகவியல் பிரச்சனை அது இன்னமும் தீராத பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி வந்து இங்கொன்றும் நடக்கூடிய நிறைய பிரச்சனைகள் தலித் மக்கள் அதுவும் நிறையவே இருக்குது. அதை சொல்ல முடியாது. அங்கொன்றும் நிறைய சவுத்தில் வந்து அது ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. மதுரை மாவட்டத்தை வந்து ஒரு சீரியஸான அதுக்கு வந்து ஒரு டார்க் ஏரியா, அதாவது இந்த மாதிரி கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்லாம் பாதிக்கப்பட்ட ஒரு தனி டிஸ்ட்ரிக்ட் சொல்லி அதை கவனம் செலுத்தணும் அப்படின்ற அளவுக்கு திரும்பவே பேசியிருக்காரு. அந்தளவுக்கு சீரியஸான விஷயம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி வந்து விசிகாவோட பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது. இப்போ அதே மாதிரி வந்து காங்கிரஸுக்கு என்னென்னா, நாங்கள் எம்பி, காங்கிரஸ் எம்பியோ இல்லை காங்கிரஸ் எம்எல்ஏவோ மக்களோட கோரிக்கை எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு மாவட்ட ஆட்சி அலுவலகத்துக்கு ஒரு முக்கியமான வேலைக்காக உள்ளே போனால் எங்களுக்கு காரியம் நடக்க மாட்டேங்குது, ஒரு தாசில்தார் ஆஃபீஸ் போனால் எங்களால் ஒரு வேலை செஞ்சு கொடுக்க முடியல அப்படிங்கிறதா இருக்கட்டும். அதே மாதிரி வந்து மரியாதையாக எங்களை நடத்த மாட்டேங்கிறாங்க, கூட்டணி கட்சிகள் வந்து எங்களை சரிசமாக மரியாதை நடத்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது. இந்த மாதிரி நிறைய ஒரு விஷயம் ஒரு பெரிய மனப்பான்மை நடத்துக்கிறது அப்படிங்கிறதுல நம்ம தேசிய அளவில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, தேசிய அளவில் காங்கிரஸ் ஒரு பெரிய மனப்பான்மை நடத்துக்கிறான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தமிழ்நாட்டு அளவில் திமுக வந்து பெரிய மனப்பான்மை நடந்துக்கிறதா காங்கிரஸ் ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுறாங்க, அந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை நாங்கள் ரீட்டைன் பண்ணிக்கணும், எங்களை நாங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கும்போது எங்களுக்கு இந்த பவரில் வேணும், எங்களுக்கு பவர் வேணும், நாங்கள் எங்களோட மரியாதை எங்களுக்கு இனிஷியேட் பண்ணி கொடுங்க. மரியாதையோ இல்லை கோரிக்கையோ இதை வந்து ஈஸியாக செஞ்சு கொடுத்தலாம், இதை வந்து நீங்கள் ரூமில் உட்காந்து பேசி முடிச்சுக்கலாம். ஆனால் கட்சியை வீழ்த்தணும்னு நினைக்கிறதுக்கு பார்த்தீங்களா, அதில் தான் வந்து டெல்லி காங்கிரஸ் வந்து இந்த மாதிரியான விஷயத்தை என்டர்டெயின் பண்ணுறாங்கன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அது வந்து காங்கிரஸில் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா காங்கிரஸ் வந்து அடிப்படை தேசிய கட்சி, அது வந்து ஒரு எப்படிப்பட்ட கட்சி நமக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நம்மளை எப்படி அவங்க வீழ்த்தணும்னு நினைப்பாங்க, அப்போ நீங்கள் அதை பேசுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னு தான் பார்க்குறேன். இல்லை சார், இப்போ செல்வ பெருந்தகை நேரடியாக வந்து ஸ்டாலின் பேசுனது அப்போஸ் பண்ணி பேச மாட்டாரு, நழுவி வந்து டெல்லி தலைமை பார்த்துக்குன்னு சொல்கிறாரு. கூடுதல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யாரும் வந்து புதுவெளியில் பேசாதீங்கன்னு சொல்கிறாரே தவிர இதுதான் கூட்டணி, இதுக்கப்புறம் யாரும் பேசாதீங்கன்னு சொல்லி ஒரு இறுதி செக் வைக்கிறது இருக்குல்ல, அப்படி செக் வைக்க பேச நமக்குள்ள கேள்வி எழுப்புது. கூட்டணி வந்து விலகி போக முயற்சி பண்ணுறாங்களோ இல்லை வேறு திசையை நோக்கி பயணிக்கிறாங்களோ ஒரு கேள்வி நமக்குள்ள வருது சார். நான் ஏற்கனவே சொல்லிட்டோமா, அவங்க வேறு திசைங்கிறது டிவிக்கு நோக்கி பயணம் தான். அந்த பயணத்தை பொறுத்தவரைக்கும் டெல்லி காங்கிரஸ் கிளியர் இருக்குது. டெல்லி காங்கிரஸ்க்கு நல்லா பாருங்கள், தேசிய அளவில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் காங்கிரஸ் வந்து தேசிய எதிர்க்கட்சி, தேசிய அளவில் பார்லிமெண்ட்டோட எதிர்க்கட்சி அப்படின்ற அந்த அந்தஸ்து வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் அச்சீவ் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வியூகத்தை அமைச்சதுனால தான் அது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அது காங்கிரஸுக்கு வந்து எதிர்க்கட்சி அந்தஸ்து கொடுத்துச்சு, பாஜகவுக்கு வந்து தனிப்பெரும் மெஜாரிட்டி வந்து குறைக்கவும் செஞ்சிச்சு, இந்த மாதிரி பல வகையில் உதவி செஞ்சுச்சு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம்
இந்திய கூட்டணிங்கிறது முக்கியமான சூத்திரம். அந்த சூத்திரதாரி யாருன்னா ஸ்டாலினுடைய ரோல் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த தேசிய அளவிலேருந்து பார்க்கும்பொழுது வந்து திமுகவுடைய அந்த இம்பார்ட்டன்ஸுங்கிறது அவங்களுக்கு வேணும். இன்னும் வந்து 3 வருஷம் 3.5 வருஷம் வந்து மோடியை காங்கிரஸ் எதிர்கொண்டு தான் ஆகணும். அப்படி எதிர்கொள்ளும்போது பார்லிமெண்ட்டில் வந்து திமுக இவங்க 100 எம்பி கையில் நிற்கிறாங்க. 100 எம்பி வந்து காங்கிரஸ் கூட இருக்காங்கன்னா கூட 20 எம்பி திமுக 22 எம்பி கூட இருந்தாங்கன்னா அது இன்னும் ஒரு பலம் கிடைக்கும். இதே மாதிரி மற்ற எல்லா ஸ்டேட்லையும் அந்த எம்பிஸ் கிடைச்சுன்னா அது வந்து மோடி எதிர்க்க ஒரு பெரிய ஒரு கண்டஸ்டிங் ஃபைட் கரெக்டாக இருக்கும். அதுக்கு அவங்க அந்த நீட் தேவை. ஆனால் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுங்கிறது தேசிய அளவில் பார்க்கும்போது அவங்களுக்கு பார்ட் ஆஃப் கேம் தான். இது பெரிய கேம் கிடையாது. கேமில் இருக்கிற ஒரு சின்ன பார்ட் ஸ்டேட் எலெக்ஷன் அப்படிங்கிறது. பட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் இது ஒரு பெரிய விஷயம். அவங்களுக்கு தான் அது வந்து வாழ்வா சாவா பிரச்சனை. அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கணும், அதிகாரத்தில் இல்லாமல் போனால் தங்களுக்கான மரியாதை கிடைக்காது அப்படிங்கிறதெல்லாம் இவங்க பிரச்சனை. தேசிய அரசியல் அப்படிங்கிறது பார்க்கும்போது தேசிய தலைமை வந்து இதை வேற மாதிரி கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, காங்கிரஸ் கட்சியில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. எப்படின்னா அதை வந்து இப்படி சொல்லலாம். ஒரு பேசிட்டு இருக்கும்போது மூத்த பத்திரிகையாளர் ஜென்டாம்னு சொன்னார். என்ன சொன்னார்னா, அதீத ஜனநாயகம், அளவுக்கு அதிகமான ஒரு ஜனநாயக ஸ்பேஸ் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. எப்படின்னா டெல்லியில் ஒரு தலைமை ஒரு வார்த்தை சொல்லிச்சுன்னா அதை வந்து கீழே வந்து கட்டுப்படுறது கிடையாது, கேட்கறது கிடையாது. இவங்க வேற ஒரு டிசிஷன் மாற்றிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது. இது நம்ம கடந்த காலத்தில் நம்ம நிறைய ஸ்டேட்டில் பார்த்துட்டோம். ராகுல் காந்தி ஒன்று சொன்னார்னா வந்து அதை கீழே வந்து மகாராஷ்டிரா மத்திய பிரதேசில் பார்த்தீங்கன்னா கமல்நாத் கேட்க மாட்டார். அவர் ஒரு தனி ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணுவார். இதே மாதிரி வந்து ஒரு கோவாவில் லோக்கல் அங்கே இருக்கக்கூடிய தலைவர் வந்து அவர் ஒரு ரோல் பண்ணுவார். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப. சிதம்பரம் ஒரு மாதிரி ஒரு கருத்து சொல்லுவார். அவர் பையன் கார்த்தி சிதம்பரம் அவர் அதுக்கு மேலே அவர் இப்போயே ஒரு தேசிய தலைவர் மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பார். அவர் ஒரு தனி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுவார். அவருக்கும் ராகுல் காந்தி செட் ஆகாது வேறு. அந்த மாதிரிலாம் சிக்கலில் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமா ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுறது அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சியில் அந்த பிரச்சனை நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது பாஜக மாதிரி மோடி ஒரு வார்த்தை சொன்னார்னா கீழே எல்லாருமே அதை அப்படியே கேட்கறதுங்கிற அந்த பழக்கம் வந்து காங்கிரஸில் அது இல்லை. அது அதீத ஜனநாயகம்னு சொல்லலாம். அல்லது வந்து அதை எப்படி சொல்லலாம்னா என்ன சொல்கிறது, அது வந்து கட்சியை கண்ட்ரோல் பண்ண தெரியல, தலைமைக்கு மொத்தமாக எல்லாத்தையும் ஒரு யூனிஃபார்ம் கொண்டு போக தெரியல அப்படின்னு சொல்லலாம். கர்நாடகாவில் பார்த்துருப்பீங்களே, சித்தராமையாக்கும் டி.கே. சிவகுமாருக்கும் நடக்கிற பிரச்சனை, முடிவுறாத பிரச்சனை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் கட்சியில் பிரச்சனையே இல்லாத ஸ்டேட் எதுனா தெலுங்கானா மட்டும் தான் சொல்லுவேன். மற்றபடி அவங்க ஆளக்கூடிய எல்லா ஸ்டேட்லையும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. மற்ற ஆளாத ஸ்டேட்டில் 1008 பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி தான் காங்கிரஸுக்கு போயிட்டுருக்கு. அது வந்து அவங்களால அது பேலன்ஸ் பண்ண தெரியல. அவங்களால அந்த விஷயத்தை கண்ட்ரோல்டாக பாஜக மாதிரி ஒரு மிலிட்ரி ரூலில் கண்ட்ரோல் பண்ண தெரியல அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே இவ்வளோ சலசலப்புல பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது நமக்குள்ள இயல்பாக கேள்வி வருது, இந்த கூட்டணி வந்து நீடிக்குமா, இல்லை அடுத்து என்ன நடக்க போகுது சார் கூட்டணி நீடிக்குமா அப்படிங்கிறதுல எனக்கு தெரிஞ்சு நீடிக்க தான் போகுது. அதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. ஆனால் நேற்றைய தினம் ஸ்டாலின் பேசுறது அப்படிங்கிறது இந்த பிரச்சனை வந்து ஒரு சீரியஸான பிரச்சனை, இது சாதாரணமான பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அது ஒன்று. பெரிய முரண்பாடு இருக்குது, பெரிய மாற்று கருத்துக்கள் இருக்குது. அதோட தான் இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் இந்த இந்தியா கூட்டணி திமுக கூட்டணி பயணிக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக புரிஞ்சுக்கலாம். பட் இதில் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து என்னென்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாது அப்படிங்கிறது கிளியர் கட்டாக பட்டவர்த்தனம் போட்டு உடச்சிட்டாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. நாளைக்கு யாராவது ஷீட் சார்ந்து பேச வரும் பொழுது இந்த கோரிக்கை யாரும் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதான் ஸ்டாலின் சொன்ன முக்கியமான மெசேஜ். ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்பர்ஸ் இருக்குது. இப்போ நம்பர்ஸ் வந்து அவங்க என்ன நம்பர்ஸ் கேட்டு வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது. 25 வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு திமுகவோட அதிகபட்ச பாசிபிலிட்டிஸ் என்னென்னா 3 கிடைக்கும். 28 அப்படிங்கிறதான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அவங்க வந்து இப்போ இந்த முறை வந்து தேமுதிக உள்ளே கொண்டு வரது ஒரு பிளான் இருக்குது. தேமுதிக கொண்டு வந்தால் 8 சீட்ஸ் கொண்டு வரும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. 8 கொண்டு வந்தால் இப்போ சிபிஎம், சிபிஐ, விசிக இவங்க 3 பேருக்கும் 6லேருந்து 8 உயர்த்தி கொடுக்குற ஒரு நெருக்கடியும் திமுக இருக்குது. அட் த சேம் டைம் என்னென்னா மதிமுக குறைய வாய்ப்பு இருக்குது. வேணாம் 6 கிடைக்காது இந்த முறை, அது குறைய வேணா வாய்ப்பு இருக்குது. கூடுதலாக என்னென்னா சின்ன லெட்டர்பேட் கட்சிகள் புதுசாக வந்திருக்கு. இப்போ இந்த சமீப காலகட்டத்தில் உருவாயிருக்கு. இப்போ அந்த கட்சிகளுக்கெல்லாம் வந்து திமுக வந்து அவங்க சின்னத்திலே போட்டிட்டு ஸ்பேஸ் கொடுக்கணும். அது ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது திமுக ஏற்கனவே வந்து 188 போட்டிட்டு இருந்தவங்க வந்து இந்த முறை வந்து 175, அதாவது ஒரு 175 அப்படின்னு வச்சாலும் ஒரு 13 சீட்ஸ். இந்த 13 சீட்ஸில் தான் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க. மேபி அது ஒரு 170 குறைஞ்சா, ரொம்ப ரேர் கேஸ் 170 போகிறது. அதுக்கு மேலே குறைஞ்சது அப்படின்னா வந்து அது திமுக என்ன நினைக்கணும், நம்மளை ஒரு இன்டெரக்டாகவே ஒரு கூட்டணி நோக்கி தள்ளுறாங்களோ அப்படின்னு பேச வேண்டியது இருக்குது. முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதெல்லாம் வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பேச வேண்டிய விஷயம். ஆட்சி அதிகாரத்தில் எந்த ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டிக்கும் இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா அப்போ நீங்கள் டிஸ்கஷன் பண்ணால் அது வேறு விஷயம், சப்ஜெக்டே இல்லை. அது வந்து நேச்சுரல் டிஸ்கஷன்ஸ். ஆனால் இப்போ பேசுகிறது அவ்வளோ எதுக்காகனா, தனிப்பட்ட முறையில் திமுக மெஜாரிட்டி கிடைச்சாலும் எங்களுக்கு அமைச்சர்களை கொடுங்க அப்படிங்கிறது தான் அதீதமான தன்மை. இவ்வளோ பேசுகிறதுக்கு ஃபஸ்ட்டு காங்கிரஸுக்கு தகுதிக்காக நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. தகுதி மீன்ஸ் என்னன்னா, நம்ம அது குறைச்சி மதிப்பு இல்லை. அவங்க பேசுகிற அந்த வார்த்தைக்கும் அவங்களுடைய அந்த ரியாலிட்டிக்குமான அந்த பொருத்தத்தை நம்ம கேட்குறோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ மேபி நாளைக்கே வந்து இப்போ இந்த கூட்டணி நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை 40 கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, வாய்ப்பு இல்லைன்னு வைங்களேன். 40 கொடுக்குறான், 40 கொடுத்தா 40க்கும் செலவு செய்ய போகிறது யார், 40 இறங்கி ஃபீல்டு ஒர்க் செய்ய போகிறது யார், திமுக மட்டும்தான். இடைத்தேர்தல் நினச்சிங்களேன். இடைத்தேர்தலில் இது ஈவிகே இலக்கணன் அவர் இறந்துட்டார். அவர் இறந்தப்பறம் அவருடைய மகன் வந்து அந்த தொகுதியில் போட்டிட்டார். அவரும் இறந்துட்டார். சரிங்களா?
இடைத்தேர்தலில் இறந்து ரெண்டாவது அவரோட மகன் இறந்தப்ப அங்கே ஃபீல்டு இறங்க ஒர்க் பண்ணது திமுக மட்டும்தான். காங்கிரஸ் அங்கே ஃபீல்டே இல்லை. அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ், அதுக்கப்புறம் திமுக என்ன செஞ்சாங்கன்னா அந்த தொகுதி இனிமேல் நாங்கள் டிஎம்கே எடுத்துக்கிறோம்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவரோட மகன் இறந்தார். மகன் இறந்ததுக்கப்புறம் மறுபடியும் நடந்த இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக கேண்டே தான் நின்னாங்க. திமுகலேருந்து இவர் நம்ம தேமுதிக திமுக வந்த அவருக்கு தான் சீட் கொடுத்தாங்க நான் நினைக்கிறேன். அவர் தான் நின்னார் நினைக்கிறேன். கொடுத்து அவங்க தான் வந்து அதாவது என்னன்னா பணத்தை நம்ம தான் செலவு பண்ண போகிறோம், ஃபீல்டில் மேன் பவர் நம்ம தான் செலவு பண்ண போகிறோம், பிரச்சாரத்தையும் நம்ம வந்து மும்முரமாக இறங்கி ஒர்க் பண்ண போகிறோம். காங்கிரஸோட பிரசன்டேஷனே இல்லை. அப்புறம் எதுக்கு வந்து நம்ம காங்கிரஸ் சீட்டு கொடுக்கணும்? எதுக்குன்னா பை எலெக்ஷனில் ஈரோடு கிழக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இதுதான் வந்து என்டையர் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் இருக்குது. அவங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட்டாகவும் சரி அல்லது நேச்சுரலான ஒரு டேட்டா வந்தாலும் சரி, காங்கிரஸுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியில் அவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்லக்கூடிய தொகுதியில் அதிகபட்சம் 5000 வாக்குகள் இருக்குது அப்படிங்கிறதான் பலரும் சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. நீங்கள் 5000 வாக்குகள் வச்சிருக்க இடத்துல திமுக ஒரு தொகுதி 1 லட்சம் வாக்குகள் மேலே வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது 1 லட்சம் வாக்குகள் வச்சிருக்க திமுக ஆட்சி அதிகாரத்தில் பங்குல இருக்கிறது மாற்று கருத்து இல்லை. ஆனால் 5000 வச்சு எனக்கு அந்த பவர் வேணும், உனக்கு ஈக்குவலாக நான் அனுப்பி நினைக்கிறேன் பார்த்தீங்களா? இதுதான் வந்து அதிக பிரசங்கித்தனமாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஃபீல்டு இறங்கி ஒர்க் பண்ணி கட்சியை வளர்க்க மாட்டேங்கிறீங்களே. கன்னியாகுமரியில் நீங்கள் ஸ்ட்ராங்னு சொல்கிறீங்க, கன்னியாகுமரி பாஜக தொடர்த்து எடுங்களேன். காங்கிரஸ் சொல்கிறேன், நீங்கள் தான் கன்னியாகுமரி ஸ்ட்ராங்னு சொல்கிறீங்க. நீங்கள் அங்கே பாஜக டாமினேஷன் காலி பண்ணுங்கள். பாஜக வந்து திருநெல்வேலி டாமினேட் பண்ணுறாங்க, அப்படி தென்காசி டாமினேட் பண்ணுறாங்க, அங்கெல்லாம் டாமினேஷன் குறைங்க. நீங்கள் அரசியல் ஒர்க் பண்ணுங்கள். பாஜக எதிரான கிழமை நீங்கள் பாஜக எதிர்ப்பு அரசியலை திமுக மட்டும் தான் செய்யுது. திமுக செய்யும் போது சப்போர்ட்டிங் ஃபேக்டராக நீங்கள் கூட இறங்கிறீங்க. இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டியில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க? ஃபீல்டில் இறங்கி ஒவ்வொரு பூத்துக்கும் கிட்டத்தட்ட 75000 பூத் உருவாயிருக்கு. 75000 பூத்தில் கிட்டத்தட்ட 400 பூத், அதாவது ஒரு பூத்தில் 800 வாக்குகள்னு வச்சுக்கலாம். 800 வாக்குனா டிஎம்கே கான்செப்ட் பண்ணுறது 350லேருந்து 400 வாக்கு இருந்தால் எங்களுக்கு போதும் சொல்லி ஸ்டாலின் ஓப்பனாக சொல்கிறாருங்களே. அப்படின்னா 400 கிட்டத்தட்ட 350 வச்சுங்களேன். 350 ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 350 அந்த எஸ்ஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ். டிஎம்கே 100 கோடிக்கு மேலே பணத்தை செலவு பண்ணி பல பேருக்கு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி முடிச்சு அந்த ஒர்க்கு ப்ராசஸ் முடிச்சு தங்களுடைய வாக்காளர்களை என்ஷூர் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே இந்த ஒர்க்கில் காங்கிரஸ் எங்கே போச்சு? எதுக்கு நான் ஃபீல்டு ஒர்க்னா இதில் இவ்வளோ ஒர்க் இருக்குது. நம்பர்ஸ் கேட்குறது, ஆட்சியர்கள் பங்கு வேணும், நம்பர்ஸ் வேணும், எங்களுக்கு 40 தொகுதி வேணும், 70 தொகுதி வேணும் கேட்கறதுல மட்டும் இல்லை விஷயம். அதுக்கு நீங்கள் பொருத்தமான நபரா, இறங்கி கீழே ஒர்க் பண்ணுற நபரா, எல்லாத்தையும் நாங்கள் தான் செய்வோம். அப்போ நாங்களே நின்றுக்கணும், எதுக்கு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. உங்கள் நம்பர்ஸுங்கிறது நீங்கள் உங்களோட வாக்கு வங்கிங்கிறது <less than 5%. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறதான் திமுக எதிர்பார்க்குற விஷயம். எனக்கு தெரிஞ்சு உங்களோட வாக்கு வங்கி நீங்கள் விஜய் அளவுக்கு நீங்கள் உயர்த்திக்கோங்க. விஜய் அன்டெஸ்ட் வாக்கு வங்கிங்களே. பாஜக அளவு உயர்த்திக்கோங்க. பாஜக 11% வந்திருக்காங்களே, பாஜக 11% வந்திருக்காங்க. அவங்க அதிமுக கூட்டணிக்குள்ள 60 பேர்னு கேட்குறாங்க, 50 பேர்னு கேட்குறாங்க. சரி, அவங்க வளர்றாங்க, பேசுகிறாங்க, ரைட், ஓகே. நீங்கள் வளர்ச்சி இல்லாமல் பேசுகிறீங்களே. அவங்க சென்ட்ரல் ஆளுங்கட்சி இருக்காங்க, இங்கே அந்த டாமினேஷன் பண்ணுறாங்க. நீங்கள் சென்ட்ரல்லையும் ஆளுங்கட்சி இல்லை. இந்த திமுக உள்ளிட்ட அந்த கட்சியோட ஆதரவுனால தான் நீங்கள் எதிர்க்கட்சின்ற அந்தஸ்துக்கு வந்திருக்கீங்க. ஏன் இங்கே எவ்வளோ ப்ரெஷர் ஏற்படுத்துறீங்க? அதுதான் நம்ம கிட்ட பேச வேண்டிய விஷயமா இருக்குது. எனிவே ஓகே, இது கொடுக்குறதும் கொடுக்காததும் திமுக உட்கட்சி விவகாரம் அப்படிங்கிற பார்க்குறோம். ஒரு பத்திரிகையாளராக நம்மளோட பார்வைகள் இந்த விஷயத்தை நம்ம என்ன அப்படிங்கிறத நம்மளோட பார்வை முன்வைக்கிறோம். இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார். நன்றி.